My dear students, today the question number 14 பார்க்க போகிறோம். CA Intermediate Cost Accountancyல RTP பார்க்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதாவது இது based on joint products and by productsல பேஸ் பண்ணி இந்த கொஷின் வந்திருக்கு. A company process a raw material in department 1 to produce 3 products A, B and X. அப்போ முதல் டிபார்ட்மெண்ட்டில் 3 ப்ராடக்ட் தயார் பண்ணுறாங்க ஏபிஎக்ஸ் அப்படின்னு. சேம் ஸ்பிளிட் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன, அது ஸ்பிளிட் ஆஃப் ஸ்டேஜ்னா அது வரைக்கும் ஜாயின் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது வேறு சில எக்ஸ்பென்டிச்சர்ஸ் செஞ்சால் அது வெவ்வேறு ப்ராடக்டாக மாறும். அப்போ இந்த இது ஏபிஎக்ஸ் அது வரைக்கும் என்ன ஸ்பிளிட் ஆஃப் டைம், அது வரைக்கும் டிபார்ட்மெண்ட் 1ல் சில செலவு பண்ணியிருக்காங்க. டூரிங் த பீரியட் 1,80,000 kg ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வேர் ப்ராசஸ்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ 1,80,000 kgs ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வேர் ப்ராசஸ்ட் இன் டிபார்ட்மெண்ட் 1 அட் த டோட்டல் காஸ்ட்னா என்ன, அப்போ டிபார்ட்மெண்ட் 1ல் இந்த 3 ப்ராடக்ட்டுக்கு செலவு பண்ணுறதுங்கிறது அதுக்கு பேர் ஜாயின் காஸ்ட். அப்போ இது பேர் ஜாயின் காஸ்ட்டு 12,80,000. அண்ட் தென் த ரிசல்டன்ட் அவுட்புட் ஆஃப் ஏபிஎக்ஸ் வேர் அது அப்போ அந்த ப்ராடக்ட் இந்த டிபார்ட்மெண்ட் 1ல் எவ்வளோ கேஜி தயார் பண்ணுறாங்கன்னா 18,000 kg, 10,000 kg அண்ட் 54,000 kg ரெஸ்பெக்டிவ்லி. எப்படின்னா டிபார்ட்மெண்ட் இந்த ப்ராடக்ட் ஏ, பி அண்ட் எக்ஸ். ஏபி வேர் ஃபர்தர் ப்ராசஸ் இன் டிபார்ட்மெண்ட் 2 அட் ஏ காஸ்ட் ஆஃப், அப்புறம் என்ன எடுத்து பாருங்கள், இது வரைக்கும் தான் ஸ்பிளிட் ஆஃப் டைம், இது வரைக்கும் தான் ஜாயின் காஸ்ட். இதுக்கப்புறம் என்ன எடுது ஏ ப்ராடக்ட்டும் பி ப்ராடக்ட்டும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. எந்த டிபார்ட்மெண்ட்டு, டிபார்ட்மெண்ட் 2க்கு போகுது. அங்கே போய் மேலும் சில ப்ராசஸ் பண்ணுது. அதுக்கு செலவு என்னென்னா ப்ராடக்ட் எக்ஸுக்கு 1,80,000, ப்ராடக்ட் ஏக்கு 1,80,000, ப்ராடக்ட் பிக்கு 1,50,000 அப்படின்னு 2 செலவாகும். ஆனால் அந்த 3வது ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ராடக்ட்டு, அது டிபார்ட்மெண்ட் 2க்கு போல் அது டிபார்ட்மெண்ட் 3க்கு போகுது. அதில் போய் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காஸ்ட், அடிஷ்னல் காஸ்ட் எவ்வளோனா 1,80,000 rupees இந்த காஸ்ட் ஆகும். ஸோ தேர் இஸ் நோ வேஸ்ட் இன் ஃபர்தர் ப்ராசஸிங். The details of sales affected during the period were as under அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக அப்போ நம்ம பாருங்கள், முதல்ல டிபார்ட்மெண்ட் 1, அப்புறம் டிபார்ட்மெண்ட் 2, அப்புறம் டிபார்ட்மெண்ட் 3, இது 3 ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வருது. அந்த ஃபைனல் ப்ராடக்ட்னுடைய குவான்டிட்டி எவ்வளோ சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஏ 17,000 kg சேல் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ ஆயிருது, ஜாயின் ப்ராடக்டாக இருக்கும்போது அது எவ்வளோ நல்லா பாருங்கள் 18,000 kg. அப்போ 18,000 kg இருக்கிறது, ஆனால் இங்கே சேல் பண்ணுறது 17,000 kg. அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கு 1,000 kg இருக்குதுன்னு அர்த்தம், நம்பர் 1. அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 kg ப்ராடக்ட் பியில் நம்ம தயார் பண்ணது, ஆனால் சேல் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 kg. அப்போ மீதி 5,000 க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இப்படி தான் ப்ராடக்ட்டு எக்ஸில் பார்த்தீங்கன்னா 54,000 kg, அதில் நம்ம சேல் பண்ணதுங்கிறது பார்த்தா 44,000. அப்போ நீங்கள் மீதி இருக்கிற 10,000 அப்படியே பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அது க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு. சேல்ஸ் வேல்யூ மொத்தமாக நம்ம சேல்ஸ் பண்ணது எவ்வளோ, அப்போ குவான்டிட்டி சொல்லிட்டு பாருங்கள் இவ்வளோ, சேல்ஸ் வேல்யூ இந்த அமௌண்ட்டு, அதை டிவைட் பண்ணால் இப்போ லேட்டஸ்ட் சேல்ஸ் ப்ரைஸ் என்ன, அதாவது ஃபைனல் ப்ராடக்ட் சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணலாம். There were no opening stocks. If these products were sold at a split off stage, the selling prices of A, B and X have, அப்போ என்ன ஸ்பிளிட் ஆஃப் ஸ்டேஜிலேயே இந்த ப்ராடக்ட் விற்றுருந்துருந்தா அப்போ ஏ ப்ராடக்ட் 50 ரூபாய்க்கும், பி ப்ராடக்ட் 40 ரூபாய்க்கும், எக்ஸ் ப்ராடக்ட்டை 10 rupeesக்கும் விற்றுருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 3 செலவு பண்ணி 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு 2 டிபார்ட்மெண்ட், 2 ப்ராடக்ட் ஒரு டிபார்ட்மெண்ட், இன்னொரு ப்ராடக்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சு அதை நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு நம்ம இந்த செல்லிங் ப்ரைஸ் பண்ணிருக்கோம், இதுதான் சேல்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அதை நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த அப்போர்ஸ்மெண்ட் ஆஃப் ஜாயின் காஸ்ட் டு ஏபி அண்ட் எக்ஸ். ஏபி அண்ட் எக்ஸுக்கு உண்டான ஜாயின் காஸ்ட்டை எப்படி அப்போர்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, நம்பர் 1. அடுத்தது ப்ரெசன்ட் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த காஸ்ட் பர் கேஜி ஆஃப் ஈச் ப்ராடக்ட் இண்டிகேட்டிங் ஜாயின் காஸ்ட் அண்ட் ஃபர்தர் காஸ்ட் அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், காஸ்ட் வைஸ் நீங்கள் ஒரு கேஜிக்கு எவ்வளோ தயார் பண்ணணும், மொத்தம் ஜாயின் காஸ்ட் எவ்வளோ, அது இல்லாமல் அடிஷனல் காஸ்ட் ஒரு பண்ணியிருக்காங்க வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில், மொத்தம் ஆட் பண்ணி எவ்வளோ ஃபைனல் ப்ராடக்ட், அந்த ஃபைனல் ப்ராடக்ட் எவ்வளோ காஸ்ட், அப்போ பர் கேஜிக்கு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட்ஸ் ஷோயிங் த ப்ராடக்ட் வைஸ் அண்ட் டோட்டல் ப்ராஃபிட், அப்போ ப்ராடக்ட் வைஸ் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கணும். And then state with supporting calculation as whether the any products of the product should be further processed.
இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின்ட் ப்ராடக்டாக விற்கும்போது நல்ல லாபம் வரும். அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணி ஸ்பிளிட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஃபர்தர் ப்ராசஸிங் பண்ணி வேறு சில எக்ஸ்பென்சஸ் பண்ணி விற்கும்போது ரேட்டு கம்மியாகும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லாஸ் வருதா ப்ராஃபிட் வருதா? ஸ்பிளிட் ஆஃப்லேயே விற்றுருந்தா பரவாயில்லையா, இல்லை நீங்கள் கடைசியாக விற்றா பரவாயில்லையா? அதை தான் இங்கே அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. சப்போர்ட்டிங் கால்குலேஷன் ஆஸ் டு whether any or all of the products should be further processed or not அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த கால்குலேஷன்ஸ் அப்படியே பார்க்கலாம் பாருங்கள். அதாவது இதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் கேட்குறது ப்ரிப்பேர் ஏ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ஜாயின்ட் காஸ்ட் டு ஏபி அண்ட் எக்ஸ். அதை நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஏபிஎக்ஸில் ஸோ கொஷின் நம்பர் 14ல் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ஜாயின்ட் காஸ்ட், அப்போர்ஷன்மெண்ட் ஜாயின்ட் காஸ்ட் யாருக்கு? ஏபிஎக்ஸு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஏ போடுங்க, பி எக்ஸு அண்ட் தென் டோட்டலும் அப்படியே போட்டு வச்சுக்கோங்க, தேவைப்படும். அப்போ அவுட்புட் எவ்வளோ தயார் பண்ணுறாங்க அதை பாருங்கள். இப்போ அவுட்புட்டில் இது நீங்கள் அவுட்புட் இங்கே எழுதுறதை விட நீங்கள் இது பர்டிகுலர்ஸ்னே போட்டுட்டு பர்டிகுலர்ஸ், அப்போ அவுட்புட்டு டோட்டலாக நம்ம எவ்வளோ ஜாயின்ட் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்ம மொத்தமாக பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் 18,000 kg, 10,000 kg, 54,000 kg. அப்போ நீங்கள் ஏல வந்து 18,000 kg, பியில் 10,000 kg, எக்ஸில் வந்து 54,000 kg. மூணையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 82,000 வரும், 82,000 kg. ஸோ இதெல்லாம் கேஜிஸ் எல்லாமே. ஆனால் அவுட்புட்டில் என்ன சொல்கிறாங்க, சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ, சேல்ஸ் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, அட் த டைம் ஆஃப் ஸ்ப்ளிட் ஆஃபில் நீங்கள் பண்ணும்போது அதனுடைய ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 50 ரூபா, 40 ரூபா, 10 ரூபா அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 18,000 இன்ட்டு எவ்வளோ சேல்ஸு, ஜாயிண்ட் காஸ்ட்டு, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் ஒன்றுலேயே சேல் பண்ணால் இந்த வேல்யூ இருக்கும். அப்போ நீங்கள் அதை அப்படியே பாருங்கள். அப்போ 18,000 இன்ட்டு 50, 18,000 இன்ட்டு 50 தட் இஸ் 9 lakh rupees. அண்ட் தென் நெக்ஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 இன்ட்டு எவ்வளோ ரேட் சொல்கிறாங்க, 40 rupees. அப்போ 4 lakh rupees. அண்ட் தென் 54,000 இன்ட்டு 10 rupees. அப்போ 54,000 இன்ட்டு 10 அப்படின்னா 5,40,000. அப்போ 5,40,000 அப்போ 9,40,000 ப்ளஸ் 9 அப்போ 18,40,000 டோட்டல். அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிடலாம், 18,40,000 சேல்ஸ் வேல்யூவில். இப்போ ஆனால் ஜாயின்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின்ட் காஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 12,88,000. அப்போ 12,88,000 நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் சேல்ஸ் வேல்யூ இது எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா என்ன, 18,40,000க்கு 12,88,000னா சேல்ஸ் வேல்யூ 9 lakhsக்கு எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணணும். அப்போ நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணணுன்னா நல்லா பாருங்கள், 12,88,000 உங்களுக்கு வந்து ஜாயின்ட் காஸ்ட். ஆனால் மொத்தமாக எவ்வளோ சேல்ஸ் இருக்குது, 18,40,000, 18,40,000. ஆனால் இப்போ மொத்த சேல்ஸ் 18,40,000க்கு ஜாயின்ட் காஸ்ட் 12,88,000 அப்படின்னா அப்போ ஏ ப்ராடக்ட்டுக்கு 9 lakhsக்கு எவ்வளோ, 9 lakhsக்கு எவ்வளோ? அப்போ நீங்கள் அதை பாருங்கள், 12,88,000 டிவைடட் பை 18,40,000 இன்ட்டு 9 lakhs போட்டிங்க அப்படின்னா 6,30,000 rupees வருது. அப்போ ஜாயின்ட் காஸ்ட்டுங்கிறது அப்போர்ஷன் பண்ணால் ஏவுக்கு மட்டும் 6,30,000 rupees. இது நல்லா பார்க்கணும், இதெல்லாம் ருப்பீஸ். அதேமாதிரி ரெண்டாவது கேஸும் அதே மாதிரி பண்ணுங்கள். அப்போ 18,40,000 அதுக்கு எவ்வளோ காமன் வந்து ஜாயின்ட் காஸ்ட்டு 12,88,000 அப்படின்னா இதனுடைய சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ, 4 lakhs இன்ட்டு 4 lakhsக்கு எவ்வளோ? அப்போ 12,88,000 டிவைடட் பை 18,40,000 இன்ட்டு 4 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,80,000 rupees வருது. அப்போ இதுக்கு வந்து 2,80,000 rupees வருது. இது ஜாயின்ட் காஸ்ட். சரி, அப்போ இதுக்கும் அதே மாதிரி பாருங்கள், அதே தான் 12,88,000 ஒட்டுமொத்த ஜாயின்ட் காஸ்ட்டு எவ்வளோக்கு, 18,40,000க்கு இன்ட்டு எவ்வளோ சேல்ஸு, 5,40,000க்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 12,88,000
டிவைடட் பை 18,40,000 இன்ட்டு 4 lakhs 4 lakh தானே சரி 4 lakh அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது 3,78,000. நல்லா பார்க்கணும், இது வந்து 5,40,000 போடணும். அதாவது 12,88,000 டிவைடட் பை 18,40,000 இன்ட்டு 5,40,000. ஸோ 3,78,000. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஜாயின்ட் காஸ்ட் அப்படிங்கிறது. அப்போ ஜாயின்ட் காஸ்ட்டு தான் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். அவங்க என்ன கொஷனில் கேட்குறாங்க, அதாவது கொஷனில் ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த அப்போர்ஸ்மெண்ட் ஆஃப் காஸ்ட். அப்போ டிபார்ட்மெண்ட் 1ல் அப்போர்ஸ்மெண்ட் ஆஃப் காஸ்ட்டு மொத்தம் 12,88,000 ப்ராடக்ட்டு ஏவுக்கும் பிக்கும் எக்ஸுக்கும் எப்படி பிரிப்பீங்க, இந்த 3 அமௌண்ட்டு தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ஜாயின்ட் காஸ்ட் அப்படிங்கிறது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரெசென்ட் எ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த காஸ்ட் பர் கேஜி ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஜாயின்ட் காஸ்ட் அண்ட் ப்ராசஸிங் காஸ்ட். அப்போ இது ஜாயிண்ட்டுக்கு நீங்கள் இதை தனியாக கண்டுபிடிக்கணும். இதை எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நல்லா பாருங்கள், அதே மாதிரி போடுங்க ஸ்டேட்மெண்ட்டு. இந்த இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்டு காஸ்ட் பர் யூனிட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன, அது எதுக்கு, ஃபார் ஷோயிங் காஸ்ட் பர் யூனிட். இதுக்கு நீங்கள் பண்ணணும். ரெண்டாவது இதில் வந்து ரெண்டாவது கொஷனுக்கு என்ன பண்ணணும், அதே தான். இப்போ நம்ம ஜாயின்ட் காஸ்ட் போட்டோம்ல, அதை எடுத்து எழுதிக்கிங்க. எக்ஸு இந்த டோட்டல் கூட தேவையில்லை, என்ன இது மட்டும்தான் தெரியும். அப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸில் எவ்வளோ அமௌண்ட்டு ஜாயின்ட் காஸ்ட்டு. அப்போ ஜாயின்ட் காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்து தான் 6,30,000. இன்னொன்று வந்து 2,80,000. ஒன் மோர் வந்து 3,78,000. இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் ப்ரொடக்ஷன் நீங்கள் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கொஷனில் சொல்லியிருக்காங்க. இன் கேஜிஸில் எவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் 18,000, 10,000, 64,000. அப்போ 18,000, அடுத்தது 10,000 கேஜி பி ப்ராடக்ட்டு, சி ப்ராடக்ட்டு எக்ஸ் ப்ராடக்ட்டு 54,000 கேஜி இவ்வளோ பண்ணுறாங்க. அப்போ ஜாயின்ட் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ 6,30,000 டிவைடட் பை 18,000 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது, 35 rupees. இது வந்து ₹35. அதேமாதிரி இங்கே 2,80,000 அப்படியே 10 இது பண்ணிங்கன்னா ₹28. அது ஈஸியாக தெரிஞ்சிடும். அடுத்தது 3,78,000 டிவைடட் பை 54,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹7. இது ஜாயின்ட் காஸ்ட்டு பர் யூனிட்டு டிபார்ட்மெண்ட் 1ல். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது 2 ப்ராடக்ட் வந்து டிபார்ட்மெண்ட் 2க்கு போகுது, எக்ஸ் ப்ராடக்ட் வந்து டிபார்ட்மெண்ட் சிக்கு வருது. அதுக்கு அடிஷ்னல் காஸ்ட்டு செலவு பண்ணியிருக்கோம். அப்போ ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட்டு எவ்வளோ, அப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணோம். அப்போ ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட் எவ்வளோ பண்ணுறோம், முதல்ல நல்லா கவனிங்க. 1,80,000 இந்த அமௌண்ட்டு 1,80,000 டிபார்ட்மெண்ட் 2ல் ஏ ப்ராடக்ட்டுக்கு, பி ப்ராடக்ட்டு 1,50,000. அப்போ இதில் 1,80,000 செலவு பண்ணுறோம், இதில் 1,50,000 செலவு பண்ணுறோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா 1,08,000 செலவு பண்ணுறோம், டிபார்ட்மெண்ட் 3ல். அப்போ இதனுடைய அவுட்புட்டு நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா அதே 18,000 கேஜி. இங்கே வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 கேஜி. இங்கே அவுட்புட்டு 54,000 கேஜி. அப்போ அடிஷ்னல் ப்ராசஸிங் காஸ்ட் எவ்வளோ, அப்போ 1,80,000 டிவைடட் பை 18,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹10. அப்போ இங்கே வந்து அடிஷ்னல் ப்ராசஸ் காஸ்டிங் ₹10. இவனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த 4040 அடிச்சிட்டிங்கன்னா அப்போ ₹15. இங்கே பார்த்தீங்கன்னா 10,08,000 ₹2 வரும்னு நினைக்கிறேன். டிவைட் பை 54,000 தட் இஸ் ₹2. ஸோ ₹2. ஸோ இதுதான். அப்போ மொத்தமாக நீங்கள் காஸ்ட் எவ்வளோ, அப்போ ஜாயின்ட் காஸ்ட்டு அண்ட் தென் ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட்டு, இது ரெண்டையும் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ டோட்டல் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ வரும் அப்படின்னா 35 + 10 45. இவனுக்கு 28 + 15 அப்படின்னா ₹43. இங்கே வந்து ₹9. ஸோ இந்த சம்மம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ என்ன பர் யூனிட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் 3வது கொஷின் என்ன கேட்குறாங்க நல்லா பாருங்கள். அதாவது ப்ரிப்பேர் ஏ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த ப்ராடக்ட் வைஸ் டோட்டல் ப்ராஃபிட் ஃபார் த இயர். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு போட்டு ப்ராடக்ட் வைஸ் பார்க்கணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் என்ன, ஃபார் தி ப்ராடக்ட் வைஸுக்கு நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது நல்லா பாருங்கள், கவனிச்சிருங்க. நல்லாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் இருக்குது. அதே தான் A, B அண்ட் தென் X. இதுதான் டோட்டல். தேவைன்னா டோட்டல் போட்டுக்கலாம் இதில். இப்போ சேல்ஸ் வேல்யூவில் நல்லா பாருங்கள், ஃபைனல் ப்ராடக்டை 2 ப்ராசஸ்லையும் போயிட்டு ஃபைனல் ப்ராடக்டாக வரும்போது சேல்ஸ் வேல்யூவில் இது அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செகண்ட் பேஜில். அதாவது 12,24,000 ஒன்று, 2,50,000 ஒன்று, 7,92,000 ஒன்று. அதை எடுத்துங்க. அப்போ சேல்ஸ் வேல்யூ 12,24,000. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,50,000. இதெல்லாம் ருபீஸ். 2,50,000. இன்னொன்று வந்து 7,92,000. ஸோ இது வந்து சேல்ஸில் சேல்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், சேல்ஸ் வேல்யூ அண்ட் தென் க்ளோசிங் ஸ்டாக். இங்கே நீங்கள் இதில் பார்க்கணும், இந்த சேல்ஸ் எவ்வளோக்கு வேல்யூனா 17,000 kgக்கு. அப்போ நார்மலாக நம்ம இங்கே எவ்வளோ தயார் பண்ணியிருக்கிறோம், ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் 18,000. 18,000ல் 17 தான் சேல் பண்ணோம் அப்படின்னா அப்போ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கு நல்லா பார்க்கணும், 18,000 யூனிட்ஸில் 17,000 தான் சேல் பண்ணோம். அதனுடைய வேல்யூ தான் 12,24,000. அப்போ மீதி வந்து க்ளோசிங் ஸ்டாக் 10,000 யூனிட்ஸ். அதேமாதிரி பியில் பாருங்கள், அதில் பாருங்கள் 5,000. அது ஆக்சுவலாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணது 10,000. இங்கே பார்த்தா தெரியும் 10,000. ஆனால் நம்ம சேல் பண்ணிருக்கிறதுக்கு 5,000. அதனுடைய வேல்யூ தான் 2,50,000. அப்போ மீதி க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கும், 5,000 kg. சரி, அடுத்தது இங்கே இதே மாதிரி தான். எவ்வளோ ப்ரொடக்ஷன் இது, 54,000 ப்ரொடக்ஷன். ஆனால் அதில் சேல் பண்ணது 44,000. ஸோ அப்போ 10,000 யூனிட். அப்போ இதுதான் பார்க்கணும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கு இவ்வளோ இருக்குது, ஃபினிஷ்டு குட்ஸ் க்ளோசிங் ஸ்டாக். அதனுடைய காஸ்ட்டு எவ்வளோ வருது அப்படி பாருங்கள். டோட்டல் காஸ்ட்டு இந்த 45 rupees, 43 rupees, 9 rupees அப்படின்னு வருது. அப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ என்ன. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ நீங்கள் என்ன பண்ணோம், அந்த 1000 இன்ட்டு என்ன ரேட்டு போட்டோம், மெட்டீரியல் ஏக்கு 45 rupees இன்ட்டு 45 rupees. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 இன்ட்டு 43 rupees. அப்போ 5,000 இன்ட்டு 43 rupees. அடுத்தது இதில் 9 rupees. அப்போ 10,000 இன்ட்டு 9 rupees. 10,000 இன்ட்டு 9 rupees. அப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வேல்யூ எவ்வளோ வருது பாருங்கள். இது 40,000, 45 இன்ட்டு 1000னா 45,000. இது க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ. 43 இன்ட்டு 5,000. அப்போ 43 இன்ட்டு 5,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,15,000. இதில் 10,000 இன்ட்டு 9 அப்போ 90,000. அவ்வளோதான். இதில் 90,000 rupees. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கணும், சேல்ஸ் வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ இருக்குது க்ளோசிங் ஸ்டாக். இதுலேயும் பாருங்கள் 2,50,000 சேல்ஸ் வேல்யூ, க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ, சேல்ஸ் வேல்யூ, க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ. அப்போ இதுதான் மொத்தமாக ரெவன்யூன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் என்ன பண்ணுறோம், சேல்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக். அப்போ அது ரெவன்யூ தானே. அப்போ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் ரெவன்யூ. இந்த ரெவன்யூவில் அப்போ என்ன அதான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அட் 12,24,000 ப்ளஸ் 45,000. ஸோ இது எவ்வளோ வருது பாருங்கள், ஈக்குவல் டு, ஸோ 12,69,000. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2,50,000 ப்ளஸ் 2,15,000. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4,65,000. சரி, இதுலேயும் 7,92,000 ப்ளஸ் 90,000. ஸோ இதில் 8,82,000. 8,82,000. சரி, இவ்வளோ தான் ரெவன்யூ. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மொத்த ரெவன்யூ வந்துடுச்சு. இந்த ரெவன்யூ வந்து ஏன்னு வச்சுக்கலாம். சரி, ஆனால் நீங்கள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் என்ன லெஸ் பண்ணணும் இல்லையா, எக்ஸ்பெண்டிச்சரை லெஸ் பண்ணணும். அது என்னென்னது, அதாவது நல்லா பாருங்கள், ஜாயின்ட் காஸ்ட் எவ்வளோ. ஜாயின்ட் காஸ்ட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எவ்வளோ ஜாயின்ட் காஸ்ட்டில் 6,30,000 ஒன்று. இந்த 3 ஃபிகரையும் எடுத்துங்க அப்படியே. 6,30,000, 2,80,000. ஸோ 6,30,000, 2,80,000. ஒன் மோர் அமௌண்ட்டு and then 3 lakh something, 3,78,000. 3,78,000. ஸோ இது வந்து ஜாயின்ட் காஸ்ட்டு. அது இல்லாமல் அடிஷ்னல் காஸ்ட் எவ்வளோ வந்துடுது, ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட். ஆட் ஃபர்தர் காஸ்ட், ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட். நம்ம பண்ண ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இங்கே கொஷனில் பாருங்கள் 1,80,000,
50 1,08,000 இருக்கு இல்லையா, அதை 1,80,000 இன் டிபார்ட்மெண்ட் 2ல். அதே மாதிரி இதில் 1,50,000 இன் டிபார்ட்மெண்ட் 2ல். அப்புறம் டிபார்ட்மெண்ட் 3ல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 1,08,000. ஸோ 1,08,000. ஸோ இதை நீங்கள் காசு பண்ணிங்கன்னா அப்போ 6,30,000 ப்ளஸ் 1,80,000. ஸோ எவ்வளோ, 8,10,000. இதே மாதிரி 2,80,000 ப்ளஸ் 1,50,000. ஸோ 4,30,000. 3,78,000 ப்ளஸ் 1,08,000. ஸோ 4,86,000. ஸோ இப்போ நீங்கள் வந்து இது வந்து பி காஸ்ட், இது வந்து காஸ்ட், அது ரெவன்யூ. அப்போ A மைனஸ் பி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள், A மைனஸ் பி நல்லா பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னா 12,69,000 டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு மைனஸ் டோட்டல் காஸ்ட் எவ்வளோனா 8,10,000. ஐ மீன் 8,10,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,59,000 ப்ராஃபிட். இதுதான் ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து 2,80,000 மைனஸ் 1,50,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,30,000. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் 4,65,000 மைனஸ் 4,30,000, தட் இஸ் 35,000 ப்ராஃபிட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3,78,000 மைனஸ் 1,08,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,70,000. ஐ மீன் இதை 8,82,000 மைனஸ் 4,86,000 அப்படின்னு பார்த்தா 3,96,000. ஸோ நல்லா பாருங்கள், அப்போ ஏவோட ப்ராஃபிட் வந்து 4,59,000, பி 35,000, எக்ஸ் வந்து 3,96,000. இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு. இதையும் நம்ம முடிச்சிட்டோம். இது வந்து ஆக்சுவலாக தேர்ட். இது அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, கொஷின் நம்பரில் என்ன கேட்குறாங்க, ஸ்டேட் வித் சப்போர்ட்டிங் கேல்குலேஷன் ஆஸ் டு வெதர் எனி ஆஃப் த ப்ராடக்ட் சுட் பி ஃபர்தர் ப்ராசஸ்ட். இந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணலாமா, 3 ப்ராடக்ட்டும், இல்லை ஜாயிண்ட் ப்ராடக்டோடையே விட்டுடலாமா, அப்படியே சேல்ஸ் பண்ணால் லாபமா அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அப்போனா நம்ம ஜாயிண்ட் காஸ்ட் வரைக்கும் என்ன செல்லிங் ப்ரைஸு, அப்போ ஃபைனல் ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் என்ன செல்லிங் ப்ரைஸு, அப்போ இன்க்ரிமெண்டல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, அப்போ ஆக்சுவலாக ஜாயிண்ட் காஸ்ட் எவ்வளோ, மொத்தமாக காஸ்ட் எவ்வளோ, அப்போ என்ன ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதல்ல நம்ம ஒர்க்கிங் நோட்டில் ஒன்று போட்டுங்க. இந்த ஒர்க்கிங் நோட் 1ல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இப்போ லேட்டஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் என்ன, ஏபிசி. இதில் என்ன சொல்கிறாங்க, ஏவை ஃபைனல் ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது அப்போ சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ, 12,24,000. பிக்கு வந்து இங்கே பாருங்கள் 2,50,000. அடுத்தது 7,92,000. ஆக்சுவலாக எவ்வளோ ப்ராடக்ட்டு குவான்டிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேல் பண்ணுறோம், இங்கே 17,000 கேஜி, இங்கே 5,000 கேஜி, ஏன்னா ஃபுல்லாக சேல் பண்ணல. இங்கே வந்து 44,000 கேஜி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், செல்லிங் ப்ரைஸ் பர் கேஜி எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணலாம். அப்போ 12,24,000 டிவைடட் பை 17,000 ஈக்குவல் டு 72 rupees. அதேமாதிரி 2,50,000 divided by 5,000, that is 50 rupees. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட்டு சேல்ஸ் எவ்வளோ பண்ணுறோன்னா செல்லிங் ரேட்டு இதுதான். 7,92,000 டிவைடட் பை 44,000 அப்படின்னா 18 rupees. ஸோ இதுதான் செல்லிங் ரேட்டு. அப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டே நம்ம இப்படியே நீங்கள் கேல்குலேட் பண்ணாவே உங்களுக்கு வந்துடும். எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கேல்குலேஷன் ஆஃப் ப்ராசஸிங் டெசிஷன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுதான் இப்போ கேட்டிருக்காங்க. கேல்குலேஷன் ப்ராசஸிங் டெசிஷன். இதில் என்ன சொல்கிறோம், அதே மாதிரி பாருங்கள், ஏ ப்ராடக்ட்டு, பி ப்ராடக்ட்டு, சி ப்ராடக்ட்டு. இதில் வந்து என்னென்ன செல்லிங் ப்ரைஸு பர் கேஜி என்ன சொல்கிறோம், அட் த பாயிண்ட் ஆஃப் ஸ்ப்ளிட் ஆஃப் டைம். ஸ்ப்ளிட் ஆஃப் டைமில் என்ன வருது, ஸ்ப்ளிட் ஆஃப் டைமில் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ப்ளிட் ஆஃப் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஃபிகர், அதாவது 50 rupees, 40 rupees, 10 rupees. அப்போ 50 rupees, 40 rupees, 10 rupees. ஆனால் செல்லிங் ப்ரைஸு இப்போ என்ன பண்ண, ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு ஆஃப்டர் ப்ராசஸிங் எவ்வளோ,
இப்போ இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ப்ராசஸிங் எவ்வளோ, இந்த ப்ராடக்ட் எடுக்கணும். அப்போ 72 rupees, 50 rupees, 18 rupees. அப்போ நல்லா பாருங்கள், இதில் இருந்து இதை லெஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் லெஸ் பண்ண இன்க்ரிமெண்டல் ப்ராஃபிட் எவ்வளோ வருது பாருங்கள், 72 - 50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இன்க்ரிமெண்டல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ஆகியிருக்கு. இன்க்ரிமெண்டல் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா இதில் 72 - 50 நான் 22, 50 - 40 நான் 10, 18 - 10 8 rupees இவ்வளோ இருக்குது. சரி, இப்போ ஃபர்தர் காஸ்டிங் இதை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபர்தர் காஸ்டிங் எவ்வளோ பார்த்தோம் பாரு, இதில் 10 rupees, 15 rupees அதை நம்ம கேல்குலேட் பண்ணல இல்லையா. அதை நீங்கள் அப்படியே நம்ம பார்க்கணும். ஃபர்தர் காஸ்டிங் இந்த அமௌண்ட்டு 10 rupees, 15 rupees, 2 rupees இந்த 3 அமௌண்ட்டும் இது 3. ஸோ ஃபர்தர் காஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா 10 rupees, 15 rupees, 2 rupees. ஸோ இது லெஸ் பண்ணிங்கன்னா அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டலில் உங்களுக்கு என்ன, இன்க்ரிமெண்டல் ப்ராஃபிட் ஆர் லாஸ், இதுக்கு பேர் இன்க்ரிமெண்டல் ப்ராஃபிட் ஆர் லாஸ்னு வரும். அப்போ இதில் எவ்வளோ வருது பாருங்கள், இதில் 12 ரூபா, 22 - 10, இதில் rupees 5 rupees. இதில் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணோன்னா மைனஸில் வரும் லாஸு. அப்போ இந்த ப்ராடக்ட்டு தான் வந்து ஒஸ்ட்டு ப்ராடக்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பேசாமல் இந்த ஸ்ப்ளிட் ஆஃப் டைமில் நீங்கள் சேல் பண்ணாவே உங்களுக்கு போதும். எந்த ஸ்ப்ளிட் ஆஃபு, இதில் விற்றாவே உங்களுக்கு 40 ரூபா ப்ராஃபிட் வருது ஸ்ப்ளிட் ஆஃப் டைமில். ஆஃப்டர் ப்ராசஸிங் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, ஃபர்தர் காஸ்ட்லாம் போக உங்களுக்கு மைனஸில் வருது. அப்போ இந்த ப்ராடக்ட்டை விட்டுடலாம். நீங்கள் விற்கணும்னா இதில் வைக்கலாம். இந்த 2 ப்ராடக்ட், இந்த ஏவியும் பியும் சியும் நீங்கள் எக்ஸ், இது எக்ஸ் ப்ராடக்ட்டையும் நீங்கள் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ, இதுலேயும் ப்ராஃபிட் கம்மியாக தான் வருது. பட் இருந்தாலும் இதில் எவ்வளோ வருது, 6 rupees. ஸோ 6 rupees - 5. அப்போ இங்கே -5 இருக்கிறனால நீங்கள் என்ன ஜட்ஜ்மெண்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தா, ப்ராடக்ட் ஏ அண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது அதில் இன்க்ரிமெண்டல் ப்ராஃபிட் இருக்கிறனால டு பி ப்ராசஸ்ட். அப்போ என்ன பண்ணோம், ஆஸ் ப்ராடக்ட் ஏ அண்ட் எக்ஸ் என்ன ஹேஸ் இன்க்ரிமெண்டல் ப்ராஃபிட் இன்க்ரிமெண்டல் ப்ராஃபிட் இருக்குது எப்போ, ஆஃப்டர் ப்ராசஸிங் கூட. அப்போ ஸோ தே கேன் பி ப்ராசஸ்ட். அதை நீங்கள் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணி சேல் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. 12 ரூபா ஒன்று வருது, இன்னொன்று 6 ரூபா வருது. ஆனால் இங்கே ப்ராடக்ட் பி வந்து என்ன பண்ணுதுன்னா, இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள். ப்ராடக்ட் பி இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள். எப்போ, ஆஃப்டர் ப்ராசஸிங். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அப்போ இட் இஸ் பெட்டர் டு செல் அவுட் அட் தி ஜாயிண்ட் காஸ்ட் இட் செல்ஃப், அதை ஸ்ப்ளிட் ஆஃப் டைம் இட் செல்ஃபில் நீங்கள் சேல் பண்ணிடுறது பெஸ்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் எழுதணும். சரி, கொஷின் நம்பர் நெக்ஸ்ட்டு. இந்த கொஷின் முடிஞ்சிருச்சு. கொஷின் நம்பர் சர்வீஸ், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சர்வீஸ் காஸ்டிங். இதை அப்படியே படிங்க. ரொம்ப சிம்பிள் தான், இது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸி தான். ஸோ இந்த கொஷினை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் காஸ்டிங்கில் டியூ டு frequent power cuts and inconsistent water supply from the electricity board, Anju Manufacturing Private Limited, a mid-sized engineering product manufactured in Pune, decided to set up in own captive power generation. அதாவது எலக்ட்ரிசிட்டியில் அப்பப்போ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இந்த டேரிஃப் சிஸ்டமும் அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், நம்ம ப்ரொடக்ஷன் வந்து இன்டரப்ட் ஆகும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே வந்து பவர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஒன்று போட்டால் என்ன அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம். த பிளான்ட் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் என்சூரிங் அன்இன்டரப்டட் ப்ரொடக்ஷன் அண்ட் அக்ராஸ் இட்ஸ் 2 மேஜர் யூனிட்ஸ். அப்போ நீங்கள் 2 இதாக பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யூனிட் 1ல் இட் ப்ரொடியூசஸ் இண்டஸ்ட்ரி மெஷினரி காம்பனன்ட்ஸ் அண்ட் தென் மேனுஃபேக்சர் அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸ். அப்புறம் அந்த ஃபேக்ட்ரி வந்து 2 ப்ராசஸ் இருக்குது. அப்போ மெஷினரி மேனுஃபேக்சரிங் இருக்குது, அதேமாதிரி அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும். அப்போ என்ன ஆகிடுது, கேபிட்டிவ், நம்மளே வந்து ஒரு கேபிட்டிவ் யூனிட் போட்டால் பரவாயில்ல அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. த ஃபேக்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் ஹெவிலி டிபெண்ட் ஆன் த கண்டினியூவஸ் எலக்ட்ரிக் அண்ட் வாட்டர் சப்ளை. அப்போ அதுக்கு என்ன, இந்த ஃபேக்ட்ரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னா கண்டினியூஸாக வாட்டர் சப்ளை இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கணும். ஃபவுண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் வெல்டிங் யூனிட்ஸ் அண்ட் அசம்பிளி யூனிட்ஸ், இது எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டியும் தேவைப்படுது, தண்ணியும் தேவைப்படுது. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி ஃபெயில் லீட்ஸ் டு மேஜர் ப்ரொடக்ஷன் டிலே. சப்போஸ் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு வச்சுங்க, அப்போ ப்ரொடக்ஷன் டிலே ஆகிடும், லேபர் காஸ்ட் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கிளைண்ட்டு நம்ம அந்த டைமில் ஆர்டர் பண்ணியிருப்போம், அதை நீங்கள் திருப்பி கொடுக்கலன்னா, ஆர்டர் கொடுக்கலன்னா, சப்ளை பண்ணலைன்னா பெனால்ட்டி போட்டுருவோம்.
So after analyzing the risk of depending entirely on the electricity board, the company board of directors approved a proposal. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு ப்ரப்போசல் போடலாம். என்ன பண்ணலாம், டெடிக்கேட்டட் ஸ்டீம் பாய்லர் அண்ட் பவர் ஜெனரேஷன் பிளான்ட் வித்தின் த ஃபேக்ட்ரி, இது ரெண்டும் சேர்த்து பாருங்கள், ஸ்டீம் பாய்லர் ஒன்று, பவர் ஜெனரேஷன் பிளான்ட் ரெண்டும் போட்டு எலக்ட்ரிசிட்டி நம்மளே தயார் பண்ணிக்கலாம். நம்ம எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. So the following information has been taken from the records to connection with the generation of the power during the month. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ நீங்கள் தனியாக எலக்ட்ரிசிட்டி தயார் பண்ணால் அதுக்கு கோல் வேணும். எவ்வளோ கோல்? 1800 டன்ஸ். அது இல்லாமல் ஃப்ரைட்டு, இந்த ஃப்ரைட்டுங்கிறது வந்து இந்த செலவில், இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதில் தான் 7% வந்து உங்களுக்கு ஹேண்ட்லிங் சார்ஜஸ், ஃப்ரைட் சார்ஜஸ். அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, ஆயில் தேவைப்படுது. ஆயில் எவ்வளோ தேவைப்படுது, 50 tons ஆஃப் 1400. அப்போ 80,000 liters ஆஃப் இவ்வளோ வாட்டர் தேவைப்படுது. ஸ்டீம் பாய்லர் வந்து எப்படின்னா, அந்த பாய்லர் காஸ்ட் வந்து 50 lakhs, ஆனால் அதனுடைய ரெசிடியூவல் வேல்யூ 2 lakhs. அப்போ டிப்ரிசியபிள் வேல்யூ எவ்வளோ, 50 lakhs minus 2 lakhs 48 lakhs. லைஃப் எவ்வளோ, 10 years. அப்போ 48 lakhs டிவைடட் பை 10 years. இங்கே எல்லாமே ஒரு மாதத்துக்கு தயார் பண்ணுறதுனால அது டிவைடட் பை 12 அப்படின்னு வரும் பின்னாடி. அதே மாதிரி சேலரிஸ் அண்ட் வேஜஸ் ஆஃப் த பாயில் ஹவுஸ் எவ்வளோ, எல்லாம் ஒரு மாதத்துக்கு தான் நம்ம பார்க்குறோம். எல்லாமே பாருங்கள், per month. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டெப்ரிசியேஷனையும் ஒரு இயர் கண்டுபிடிச்சி 12ஆல் டிவைட் பண்ணணும். சேலரிஸு இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரெக்கவரி ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த சேல் ஆஃப் ஆசஸ், இது வந்து நம்ம இன்கம், அது அதர் இன்கம், அதனால் இதை லெஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதர் இன்கம் அதில் லெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சேலரி அண்ட் வேஜஸ் ஆஃப் த ஜெனரேஷன், அதாவது 60 ஸ்கில்டு ஒர்க்கர்ஸு, இது அடுத்த டிபார்ட்மெண்ட்டு. அப்போ ஜெனரேட்டிங் ஸ்டேஷனுக்கு இவ்வளோ வேஜஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அது இல்லாமல் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ, டெப்ரிஷியேஷன் எவ்வளோ, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 15,000, ஃபியூல் அண்ட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் 8,000, ரெண்ட்டு 12,000, ஷேர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 65,000. இது வரைக்கும் கொடுத்துருக்கு. ஆனால் மொத்தமாக யூனிட் தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh யூனிட்ஸ், த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஜெனரேட்டட். அப்போ இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை போட்டு நம்ம தயார் பண்ணோன்னா 2 லட்சம் யூனிட் நம்ம தயார் பண்ணலாம். அப்படி தயார் பண்ணும்போது நார்மல் லாஸ் வருது. அப்போ நார்மல் லாஸ் 3,000, அது அப்படியே எப்பயுமே அந்த இதில் போயிடும், பேசேஜில் போயிடும். அப்போ அதில் ஒரு 3,000 போச்சுன்னா 1,97,000 யூனிட்ஸ் தான் இருக்குது. இது இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் கிரிட் டு மீட் எமர்ஜென்சி ரிக்குயர்மெண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெளியிருந்தும் நம்ம எலக்ட்ரிசிட்டி வாங்குகிறோம். அப்போ அது காசு கொடுத்து தான் வாங்கணும். 5,000 யூனிட்ஸ் இன்ட்டு 6 rupees, அப்போ ஒரு 30,000 rupees. அதுவும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். அது இல்லாமல் 10% நம்ம எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தயார் பண்ணமோ அதில் 10% இன்டர்னலாக நம்மளே யூஸ் பண்ணிக்கிறோம். ஆர் யூஸ்டு இன்டர்னலி அண்ட் ஜெனரேட்டட் டிபார்ட்மெண்ட். சரி, இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, த பர்ச்சேஸ்டு எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் ஆர் நாட் சப்ஜெக்ட் டு எனி லாஸ். இதில் வந்து லாஸ்லாம் ஒன்றும் நாங்கள் கிடையாது. அதே சமயத்தில் எமர்ஜென்சி பர்ச்சேஸ் யூனிட் சுட் பி ஆடட் டு த எஃபெக்டிவ் யூனிட்ஸ். அப்போ நீங்கள் எமர்ஜென்சி பர்ச்சேஸ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, 5,000 யூனிட்ஸ் இன்ட்டு 6 30,000, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க, ஆடட் டு த எஃபெக்டிவ் யூனிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யூ ஆர் ரிக்வயர்ட் டு கால்குலேட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டட் அண்ட் த காஸ்ட் ஆஃப் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி பர் யூனிட் அப்படின்றாங்க. இப்போ நம்ம வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து சிம்பிளாக ஆட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது தான். இது எல்லாருமே நீங்கள் போடலாம், கஷ்டம் இல்லை. பட் இருந்தாலும் அதை நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம இது வந்து சர்வீஸ் காஸ்டிங்கில் வருது. அப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட் சீட்டு அப்படின்னு எழுதிங்க, ஆப்ரேட்டிங் காஸ்ட் சீட்டு. இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் பர்டிகுலர்ஸ் 2 காலம் தான். பர்டிகுலர்ஸு ஐ மீன் ருபீஸ் மட்டும் போட்டால் போதும். பர்டிகுலர்ஸ் ருபீஸ். இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் வந்து நம்ம என்ன பண்ணோம், பாய்லர் ஹவுஸ் யூனிட். பாய்லர் இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷினில் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. கோல் வந்து பார்த்திங்கன்னா கோல் எவ்வளோ, 1800 யூனிட்ஸ் டன்ஸு இன்ட்டு 230 ரூபா. அப்போ கோல் வந்து எவ்வளோ வரும்னா 1800 டன்ஸு இன்ட்டு ருபீஸ் 230 ரூபா. அப்போ எவ்வளோ வருது, அப்போ நீங்கள் பாருங்கள் 1800 இன்ட்டு 230, ஸோ தட் இஸ் 4,14,000. 4,14,000 14,000 அவ்வளோதான்.
அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலில் ஃப்ரைட்டு பார்த்தீங்கன்னா இதில் 7% ஆஃப் தி எபோவ். அப்போ 4,14,000ல் அப்போ 4,14,000ல் இன்ட்டு 7% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,980 28,980. அடுத்தது ஆயில் கன்சியூம்டு பார்த்தீங்கன்னா 15 tons இன்ட்டு, அப்போ ஆயில் வந்து எவ்வளோ 15 tons இன்ட்டு 4,500. அப்போ இது எவ்வளோ வருது பாருங்கள், 15,000 இன்ட்டு 4,500 அப்படின்னா 67,500. சரி, அடுத்தது வாட்டர் எவ்வளோ வருது? வாட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80,000 லிட்டர்ஸ் இன்ட்டு ரேட் வந்து எவ்வளோ சொல்கிறோம் 0.07 அப்படின்றான். அப்போ லிட்டர்ஸில் அப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ நீங்கள் 8 சரி 80,000 இன்ட்டு 0.07 தட் இஸ் எவ்வளோன்னு 5,600 rupees. 5,600 rupees. ஸோ 8,000 லிட்டரு இது 7 பைசா. அடுத்தது டெப்ரிசியேஷன் நம்ம போடணும். டெப்ரிசியேஷனில் என்ன சொல்கிறோம், ஸ்டீம் பாய்லரோட டெப்ரிசியேஷன் அது வந்து 50 lakhs அதனுடைய காஸ்ட்டு. பட் ரெசிடுவல் வேல்யூ எவ்வளோன்னா 2 lakhs டிவைடட் பை லைஃபு அப்படின்னு பார்த்தா 10 years. இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறான், இன்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா பர் மந்த்து தான் நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டிவைடட் பை 12, அப்போ 120 டிவைட் பண்ணோம். அப்போ 48 lakhs இன்ட்டு 120 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 rupees டெப்ரிசியேஷன். ஸோ 40,000 rupees டெப்ரிசியேஷன். அடுத்தது சேலரிஸ் அண்ட் வேஜஸ் எவ்வளோ? சேலரிஸ் அண்ட் வேஜஸில் என்ன பண்ணுறான், 60 workers 3 இதாக கொடுக்குறான். என்னென்ன 3ஆக கொடுக்குறான், அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா 60 இன்ட்டு 1,200 பர் மந்த்து. செமி ஸ்கில்டு அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 20 workers இன்ட்டு 1,000 rupees பர் மந்த்து. அன்ஸ்கில்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ 30 இன்ட்டு 850. இதை நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ நல்லா பாருங்கள், ஸ்கில்டில் 1,300 1,300 இது 1000. ஸோ 1,300. இப்போ இதை நம்ம மாற்றி போட்டோம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதில் ரெண்டுமே 1,300 அண்ட் தென் 1,100 அண்ட் தென் 900. ஸோ 60 இன்ட்டு 1,300 தட் இஸ் 78,000. இதில் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா 1,300 இன்ட்டு ஸ்கில்டுக்கு எவ்வளோ வருது, நம்ம மறுபடியும் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டானது அப்படியே எடுத்துட்டோம். இப்போ அப்படியே பார்க்கலாம், ஒரு நிமிஷம். ஸ்கில்டு அப்படிங்கிறது இதை ஃபஸ்ட்டு டிக் பண்ணிக்கணும். 15 இன்ட்டு 1,300, அப்போ 1,300 இன்ட்டு 15. அடுத்தது செமி ஸ்கில்டு பார்த்திங்கன்னா 1,100 இன்ட்டு 30. அன்ஸ்கில்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது 50 இன்ட்டு 900. இதுதான் கரெக்டு. ஸோ 1,300 இன்ட்டு 15 19,500. 1,100 இன்ட்டு 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே 33,000. அண்ட் தென் 900 இன்ட்டு 50 அப்படின்னா 45,000. ஸோ இதெல்லாம் பார்த்தாவே அப்படியே புரியும். அடுத்தது இதில் என்னென்ன லெஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இதில் இங்கே பாருங்கள், ரெக்கவரி நம்ம சொன்னோம் இல்லையா, அது அதர் இன்கமாக காமிக்கணும். இப்போ அதர் இன்கம் அப்படின்னு பாருங்கள், அதர் இன்கமில் ரெக்கவர் பண்ணுறோம். ரெக்கவரி ஆஃப் சேல் ஆஃப் ஆசஸ் எவ்வளோ பண்ணுறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 இன்ட்டு 60. அப்போ 150 இன்ட்டு 60 தட் இஸ் 9,000 rupees. ஸோ மொத்த காஸ்ட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்த காஸ்ட் வரும். அப்படி 4,14,000 ப்ளஸ் 28,980 ப்ளஸ் 67,500 ப்ளஸ் 5,600 ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 19,500 ப்ளஸ் 33,000 ப்ளஸ் 45,000 ப்ளஸ்
9,000 ப்ளஸ் ஸோ எவ்வளோ வருது பாருங்கள் 6,44,000 ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 9,000 இதை வந்து லெஸ் பண்ணணும். இது வந்து லெஸ் பண்ணிங்கன்னா 6,44,580. ஸோ இது இந்த டிபார்ட்மெண்ட்டு பாய்லர் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டு ஜெனரேட்டிங் டிபார்ட்மெண்ட் அதுக்கு எவ்வளோ? இப்போ ஜெனரேட்டிங் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதே மாதிரி பாருங்கள். இதில் மறுபடியும் என்ன சேலரிஸ், இங்கேயும் மறுபடியும் சேலரிஸ் தான் வருது. அப்போ சேலரி அண்ட் வேஜஸ், சேலரி அண்ட் வேஜஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு 60 into 1,200, unskilled 20 into 1,000, சாரி செமி ஸ்கில்டு, இது செமி ஸ்கில்டு. அன்ஸ்கில்டு அப்படிங்கிறது 30 into 850. ஸோ இது மூணு என்னென்ன? அப்போ 60 into 1,200 அப்படிங்கிற 72,000. இது வந்து எவ்வளோன்னா 20,000. அண்ட் தென் 33 பைசா இதில் பார்த்தீங்கன்னா 30 into 850, 30 into 850, that is 25,500. அடுத்தது மீதி எல்லாம் அப்படியே எழுதுங்க. ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ? 30,000 அப்படியே போட்டுங்க. depreciation of generating machine, gen equipment எவ்வளோ? 75,000. அடுத்தது இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 15,000. அப்புறம் ஃபியூல் ஹேண்டலிங் சார்ஜஸ் அது எவ்வளோ? 8,000. and then rent of generating stations அது வந்து 12,000. அடுத்து share of administration cost அல்ல administration charges அது எவ்வளோ? வந்து 65,000. நான் ரஃபாக எழுதுகிறேன், அவ்வளோதான் மொத்தமாக. அப்போ இந்த காஸ்ட்டை நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் 9 இருக்குது. அப்போ 72,000 இல்லை பாருங்கள். 72,000 plus 20,000 plus 25,500 plus 30,000 plus 75,000 plus 15,000 plus 8,000 plus 12,000 plus 65,000 பார்த்தீங்கன்னா 3,22,500. அப்போ 3,22,500. அப்போ இந்த காஸ்ட்டு இதில் வந்து 6,44,450 அது ஒன்று, ரெண்டு அமௌண்ட்டு. அப்போ இது இல்லாமல் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் எவ்வளோ வருது பாருங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 6,44,580. அப்போ 9,67,000, 9,99,000. இதில் இன்னொரு காஸ்ட் இருக்குது, அதை நம்ம இங்கே பார்க்கணும். அதாவது ரெண்ட் ஆஃப் ஜெனரேட்டிங், ஷேர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு இதெல்லாம் போட்டிங்க. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி பர்ச்சேஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதையும் என்ன சொல்கிறோம் இதில் ஆட் பண்ணணுன்றோம். அப்போ ஆடு எலக்ட்ரிசிட்டி பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் கிரிட் எவ்வளோ? 5,000 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அட் 6 ரூபாய்க்கு பண்ணுறோம் அப்படின்னா 30,000 rupees. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 9,97,80. ஸோ இதை மூணையும் ஆட் பண்ணோம். சரி, இதுதான் வந்து ஒரிஜினல் காஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை யூனிட்ஸ் தயார் பண்ணோம், அந்த யூனிட்ஸில் இருந்து ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ காஸ்ட்டு, பவர் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் என்ன அப்படிங்கணும். அதுக்கு முன்னே ஒரு சின்ன நோட்டு ஒன்று போட்டுங்க. இங்கே நோட்டில் என்ன நோட்டுன்னா, மொத்தமாக எவ்வளோ தயார் பண்ணுறோம், டோட்டல் யூனிட்ஸ் ஜெனரேட்டட், தட் இஸ் 2 lakh அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
இதில் லெஸ் நார்மல் லாஸ் அப்படின்னு பார்த்தோம். நார்மல் லாஸ் எவ்வளோ ஆக்சுவலாக 3000 அப்படின்னு இங்கே சொன்னாங்க பாருங்கள், 3000 யூனிட்ஸ். இந்த 3000 யூனிட்ஸை நார்மல் லாஸாக லெஸ் பண்ணிங்கன்னா அப்போ 1,97,000 யூனிட்ஸ். இதோடு நம்ம அடிஷ்னல் யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது இதில் சேர்த்துக்குங்கன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், அந்த இதில் எலக்ட்ரிசிட்டி பர்ச்சேஸ்டு ஃப்ரம் கிரிட் டு மீட் எமர்ஜென்சி ரெக்குயர்மெண்ட்ஸ் இதையும் சேர்த்துக்கிறோம். அப்போ 10% ஆஃப் எஃபெக்டிவ் யூனிட்ஸ் ஆர் யூஸ்ட் இன்டர்னலி பை த ஜெனரேட்டர். இந்த 2 பாயிண்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நல்லா என்ன பண்ணோம், ஆட் யூனிட்ஸ் ஜெனரேட்டட், யூனிட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் கிரிட், பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் கிரிட்லேருந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணோம், 5000. அப்போ டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்கும், 1,97,000 நம்ம தயார் பண்ணது, பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 5,000. அப்போ 2,02,000 இருக்கும். இந்த 2,02,000 தான் என்ன பண்ணுறான், லெஸ் நம்ம ஓன் ஜெனரேஷனுக்கு நம்ம 10% யூஸ் பண்ணிட்டோம். 10% ஆஃப் த எஃபெக்டிவ் யூனிட்ஸ் ஜெனரேட்டட் ஆர் இன்டர்னலி யூஸ்டு பை த ஜெனரேட்டர் டிபார்ட்மெண்ட். அப்போ ஜெனரேட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு தேவைப்படுது, அதை நம்ம லெஸ் பண்ணிடணும். அப்போ 10 யூனிட்ஸ் யூஸ்ட் இன்டர்னலி யூஸ் பண்ணதை இது பண்ணிங்க. எவ்வளோ வருது அது ஆக்சுவலாக 10%. இதில் 10%, அதாவது 2,02,000 இன்ட்டு 10% அப்படின்னா அப்போ 2020. அப்படின்னா நீங்கள் என்ன பாருங்கள், இதில் அதில் வந்து 10%னா 2 lakh இல்லையா, 20,020. அப்போ 20,200 இதில் பாருங்கள், 2,02,000 இன்ட்டு 20,200 இதை லெஸ் பண்ணிங்கன்னா இதுதான் டோட்டல் யூனிட்ஸ் அவைலபிள் ஃபார் அவர் ஃபேக்ட்ரி ஜெனரேஷன். அப்போ டோட்டல் யூனிட்ஸ் அவைலபிள் ஃபார் அவர் ஃபேக்ட்ரி பர்பஸுக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2,02,000 20,800 போச்சு அப்படின்னா 2,02,000 மைனஸ் 20,200 போச்சு அப்படின்னா 1,81,800 யூனிட்ஸ் தான் நம்ம ஃபேக்ட்ரிக்கு யூஸ் பண்ணுது. அப்போ என்ன காஸ்ட் வரும் அப்படின்னா, மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அவைலபிள் நமக்கு நார்மல் லாஸ்லாம் போக எவ்வளோ, 1,81,800 யூனிட்ஸ். ஆனால் மொத்தமாக காஸ்ட் எவ்வளோ, 9,97,080. அப்போ காஸ்ட்டு பர் யூனிட் எவ்வளோ, காஸ்ட்டு பர் யூனிட் அப்படின்னா நல்லா பார்க்கணும், 9,97,080 rupees divided by total units available 1,81,800 units. ஸோ இதை நீங்கள் 9,97,080 divided by 1,81,800 அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள், 5 rupees 48 paise. அப்போ rupees 5 rupees 48 paise. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஷின் ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த 2 கொஷின் போட்டு நம்ம முடிச்சிடுறோம். அடுத்த கிளாஸில் நம்ம அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து சண்டேலேருந்தே வந்துடும். நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நாங்கள் லிங்க்கு கொடுத்துருக்கோம், டெலகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.